செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரும் முதலமைச்சர் விஜயை சந்தித்திருக்கிறார்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரும் ராஜினாமா செய்த நிலையில் தாவேக்கவில் இணைந்தனர். இந்நிலையில் அவர்கள் முதலமைச்சர் விஜயை சந்தித்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்த கையோடு தாவேக்க உறுப்பினர் அட்டையை பெற்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் முதலமைச்சர் விஜயை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன விவரம்? கார்த்திகா, அதிமுக சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயக்குமார், மரகதம் குமரவேல் மற்றும் சத்யபாமா ஆகிய 3 சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா செய்ய கடிதத்தை வழங்கியிருந்தாங்க. கடிதத்தை வழங்கியவுடன் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை அவருடைய அமைச்சர் அலுவலகத்துல தலைமை செயலகத்துல சந்தித்து பேசியிருந்தாங்க. இந்த நிலையில சபாநாயகர் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு அவர்களுடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டது என்று செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்த நிலையில தற்போது முதலமைச்சரை 3 சட்டமன்ற அதாவது ராஜினாமா செய்த 3 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் சந்திச்சு வராங்க. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறையில கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் காத்திருந்த நிலையில சபாநாயகர் அவர்களுடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில தற்போது 3 பேருமே முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்திக்க தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் சென்றிருக்கிறாங்க. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 3 தன்னுடைய அலுவலகத்திலிருந்து தற்போது அழைத்து சென்று முதல்வரை சந்திப்பதற்காக அழைத்து சென்றிருக்கிறார். சரியாக பார்த்தா சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருந்தாங்க. வழங்கிய உடனே நேரடியாக சென்று ஆதவ் அர்ஜுனாவை அவருடைய அலுவலகத்தில் சந்திச்சிருந்தாங்க. சந்திக்கும் போதே அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருந்த சத்யபாமா கடந்த 15 நாட்களாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை தாங்கள் பார்ப்பதாக தெரிவித்தார். ஆதவ் அர்ஜுனா இணைந்து செயல்படலாம், ஊழலற்ற ஒரு ஆட்சியாக இது இருக்கும் அப்படின்னு அவரிடம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் கடந்த 1.5 மணி நேரமாக ஆதவ் அர்ஜுனாவுடைய அலுவலகத்தில் அவர்கள் காத்திருந்தாங்க. அந்த அலுவலகத்தில் காத்திருக்கும் போதே தாவேக்காவுடைய உறுப்பினர் அட்டையை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து அவர்கள் பெற்றிருந்தாங்க. அந்த உறுப்பினர் அட்டையை நம்ம பார்த்திருக்கக்கூடிய வேளையில சபாநாயகர் அவர்களுடைய ராஜினாமா கடிதங்கள் ஏற்கப்பட்டது என்று அறிவித்திருந்தார். தற்போது ராஜினாமா கடிதங்கள் ஏற்கப்பட்ட நிலையில முதலமைச்சர் விஜயை அவர்கள் மரியாதை நிமித்தமாக சென்னை தலைமை செயலகத்தில் சந்திச்சு வராங்க. இந்த சந்திப்புக்கு பின்பு 3 பேரும் அதிமுகவிலிருந்து தாங்கள் ராஜினாமா செய்வதற்கான காரணம் என்பது குறித்து முழுமையாக செய்தியாளர்களை சந்தித்து தெரிவிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, சந்தானம், அவர்கள் முதலமைச்சரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து இந்த 3 பேருடைய திட்டம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏற்கனவே திருச்சி கிழக்குக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. தற்பொழுது இந்த 3 தொகுதிகளுக்கும் சேர்த்து இடைத்தேர்தல். இந்த 3 பேரும் மீண்டும் தாவேக சார்பாக விசில் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுமா? நிச்சயமா இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முன் அமைச்சர் செங்கோட்டையன் முக்கிய நபராக செயல்பட்டு இருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சபாநாயகர் அறையில அவர்கள் இந்த ராஜினாமா கடிதத்தை வழங்கும் போதே செங்கோட்டையன் அந்த அறைக்குள்ள தனி அறையில காத்திருந்தார். அதன் பின்பே சபாநாயகர் அவர்களுடைய கடிதத்தை பெற்றார். பின்னர் அவர்களுடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக அறிவித்தார்கள். இந்த நிலையில் தான் உடனடியாக தாவேக்காவில் இணைந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தற்போது முதலமைச்சரை சந்தித்து வராங்க. நிச்சயமாக இந்த 3 பேரும் அவர்களுடைய தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இவர்கள் மட்டும் இல்லாம வேறு ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக தரப்பிலிருந்து இன்னும் ஒரு சிலரும் அடுத்தடுத்த நாட்கள்ல தாவேக்காவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இன்று இணைந்திருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவே அந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. எனவே அடுத்த 2 நாட்களில் மேலும் ஒரு சிலரும் இதில் தாவேக்காவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது 4 சட்டமன்ற இடங்கள் காலியாக இருக்கிறது. விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு, இவர்கள் 3 பேர் ராஜினாமா செய்யக்கூடிய தொகுதி என 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 3 தொகுதிகள், அதாவது இவர்கள் ராஜினாமா செய்து இப்ப தாவேக்காவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில அந்த 3 தொகுதிகளிலுமே இவர்களுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மரதம் குமரவேலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக அதே தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதிமுகவில் மாவட்ட செயலாளராக கூட பணியாற்றி வரக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய, குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பலம் வாய்ந்த ஒரு களத்தில் செயல்படக்கூடிய நபராக மரதம் குமரவேல் பார்க்கப்படக்கூடிய நிலையில அவர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த
என்பதில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இதுல 3 விதமா பார்க்கணும். குறிப்பாக மரகதம் குமரவேலை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக ஏற்க வேண்டும் என்று வழங்கிய கடிதத்தை பொறுப்பு சபாநாயகர் கருப்பையா சந்தித்து வழங்கிய கடிதத்தை வழங்கிய போது அவர் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தார். அதன் பின்பு பார்த்தோன்னா அன்று மாலையே எஸ்பி வேலுமணி அணியில் இருந்தார். முதலமைச்சர் விஜய் எஸ்பி வேலுமணி சந்திக்கும் போது மரகதம் குமரவேல் எஸ்பி வேலுமணி அணியில் இருந்தாங்க. தற்போது ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவிலே இணைந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 3 தரப்பிற்கும் அவர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். முதல் நாள் இபிஎஸ் தரப்புக்கு, அடுத்து எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். அதன் பின்பு தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்கிறார். நிச்சயமாக இவர்கள் 3 பேருமே தாவேகாவில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். இன்னும் ஒரு சிலரும் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அவர்களும் இணைய பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் ராஜினாமா செய்து வரக்கூடிய நபர்களுக்கே தாவேகா தரப்புல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செங்கோட்டையன் இதுல முக்கிய நபராக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். பேச்சுவார்த்தை முடிந்து தற்போது தாவேகா எழுந்தக்கூடிய நிலையில அவர்கள் அனைவரும் முதலமைச்சர் விஜயை அவருடைய அலுவலகத்துல சந்திச்சு வராங்க. குறிப்பாக ராஜினாமா ஏற்றுக்கொண்டது என்று அறிவிக்கும் வரை காத்திருந்து ஆதரவு அறையில காத்திருந்து தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. கார்த்திகா, சந்தனகுமார், முதலமைச்சருடனான இந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கிறது? இதனைத் தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களை எப்போது சந்திக்க இருக்கிறார்கள்? நிச்சயம் முதல்வருடன் சந்திப்பு என்பது ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அமைச்சர் செங்கோட்டையன் ஆதவ் அர்ஜுனா என இருவருமே இவர்கள் தரப்புல பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக ஆதவ் அர்ஜுன் அறையில 3 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துட்டு வரும்போது ஒரு 2 நிமிடங்கள் வரை ஜான் ஆரோக்கியசாமி, தமிழக வெற்றிகளுடைய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவரிடம் பேசி அதன் பின்பு அவர் முதலமைச்சர் அறைக்கு புறப்பட்டார். அதே போன்று ஆதவ் அர்ஜுனா 2 முறை இவர்கள் அவருடைய அறையில காத்திருக்க வைத்துவிட்டு 2 முறை முதலமைச்சரை சென்று சந்தித்து வந்தார். அதன் பின்புதான் இவர்கள் மூவரையும் அழைத்து சென்று தற்போது பார்வையிட்டு வருகிறார். எனவே சந்திப்பு நிறைவடைந்து ஒரு சில வினாடிகளிலே நிமிடங்களிலே முடிவடையும். முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் தன்னுடைய ஆதரவளித்ததற்கு நன்றி தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று தொடர்ந்து உங்களை நிச்சயமாக நன்றாக பார்த்துக் கொள்வேன் உள்ளிட்ட வார்த்தைகளை தெரிவித்து பின்னர் தற்போது அவர் இந்த எதற்காக ராஜினாமா செய்தோம் என்பது குறித்தான விளக்கத்தை அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர்கள் செய்தியாளர்களை இன்னும் சில நொடிகளில் சந்திப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானகுமார்.